அன்புக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தி சமாதானம் நிலவட்டும். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த தொழிலாளிக்கு 5 மரண தண்டனை அறிவிப்பு. 5 தடவை தூக்கில் போடணுமா தீர்ப்பு என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு 4 ஆயுள் தண்டனை, அவருக்கு 4 ஆயுள் தண்டனையும் 5 மரண தண்டனையும், அவர் செய்த குற்றங்களை எல்லாம் கணக்கு பார்த்து நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பை சொல்றார். முதலாவதாக இந்த குற்றத்தை குறித்து காவல்துறையிலே சென்று முறையீடு செய்த பெற்றோர்களை பாராட்டும். நேரம்னா நிறைய பெற்றோர்கள் இந்த மாதிரி குற்றங்கள் தங்கள் குழந்தைகள் மீது இழைக்கப்பட்டால் ஊருக்கு பயந்து, மானத்திற்கு பயந்து, அல்லது போலீஸுக்கு பயந்து, ஏதோ ஒன்றுக்கு பயந்து சரி போட்டும் என்று அப்படியே விட்டு விடுவார்கள். இதுதான் இந்த குற்றவாளிகளுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அதெல்லாம் ஒன்றும் யாரும் நம்ம கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, நம்ம தப்பிச்சிடலாம் இதுதான் அந்த தைரியத்தில் தான் பல பேர் இந்த தவறுகளையே தொடர்ந்து செய்கிறார்கள். புகார் செய்வதற்கு பெற்றோர்கள் துணிய மாட்டார்கள். அதோடு அந்த குழந்தைகளை மிரட்டி வைப்பான், உண்மையாக நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளும் பயந்து போய் ரொம்ப நாளா அதை மறைச்சி வச்சிருக்கோம். ஆகவே அந்த பெற்றோர்களை பாராட்ட வேண்டும். 2வதாக விரைந்து மிக வேகமாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 ஆண்டுகளில் இந்த குற்றம் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு செய்தி, காரைக்குடி ஜோதிடருக்கு 200 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று ஒரு செய்தி. ஒரு ஆளுக்கு 200. அவர் என்ன பண்ணாருன்னா 17 வயசு 14 வயசு 2 பெண் குழந்தைகளை அவர் பாலியல் வன்முறை செய்த காரணத்தினால், அதுவும் 2 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பாலியல் வன்முறையை அவர் செய்திருக்கிறார். ஆக அதை கணக்கிட்டு நீதிபதி அவர்கள் 200 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருக்கிறார். இங்க 2மே பாராட்டுக்குரியது. என்னவென்றால், தண்டனைன்னா எப்படி இருக்கணும்னா, தண்டனையினுடைய இலக்கணம் என்னன்னு சொன்னா, அந்த தண்டனையை, அந்த குற்றத்தை மற்றவர்கள் செய்யாதவாறு தடுக்கின்ற அளவுக்கு அது கடுமை நிறைந்ததாக இருக்க வேண்டும். கொடுமையான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். கொடுமையான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். ஆகவே டிட்டரன்ஸ் என்று சொல்வார்கள். டிட்டரன்ஸ், அது அந்த தண்டனையை கேட்டாலே இந்த குற்றத்தை நாமும் செய்தால் நாமும் இந்த நிலைக்கு ஆளாகுவோம் என்று குற்றவாளிகளுக்கு நடுக்கம் வர வேண்டும். அத்தோடு ரெட்ரிபியூஷன் என்று சொல்வார்கள். தண்டனையினுடைய இன்னொரு நோக்கம் ரெட்ரிபியூஷன். என்ன தப்பு செஞ்சாலும் அதே அளவுக்கு தண்டனை கொடுக்கணும். பெரிய குற்றம் செய்தவனுக்கு சின்ன தண்டனையும், சின்ன குற்றம் செய்தவனுக்கு பெரிய தண்டனையும், 2மே தப்பு. ஆகவே டிட்டரன்ஸ் அண்ட் ரெட்ரிபியூஷன், இந்த 2மே இந்த வழக்கிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதனால் நமக்கு இதிலே மகிழ்ச்சி. இப்போது நமக்கு முன்னாலே சொல்ல கேள்வி, இந்த தண்டனை நிறைவேற்ற முடியுமா? ஒரு ஆளுக்கு 5 மரண தண்டனை, அது எப்படி 5 மரண தண்டனை எப்படி நிறைவேற்ற முடியும்? மனுஷனுக்கு ஒரு உயிர் தானே இருக்கு, ஒரு தடவை தானே தூக்க போட முடியும். ஆனால் 5 தடவை போடணும்னு நீதிபதி தீர்ப்பு சொல்றார். என்ன அர்த்தம் அதுக்கு? 5 தடவை மரண தூக்கில் ஏற வேண்டிய அளவுக்கான குற்றத்தை அவன் செய்திருக்கிறான். அவன் செய்த குற்றத்தை கணக்கிட்டு, சட்டப்படி கணக்கிட்டு பார்த்தால் 5 தடவை அவன் தூக்கிலே தொங்க வேண்டும். இது ஒன்று. இன்னொரு ஆளுக்கு 200 ஆண்டு காலம் ஜெயிலில் இருக்கணும். 200 ஆண்டு மனிதன் வாழ்வானா? வாழ மாட்டான். ஆனால் அவன் செய்த குற்றத்தினுடைய அளவு 200 ஆண்டு காலம் ஜெயிலில் இருக்க வேண்டும். ஆக இது 2ம் இந்த உலகத்தில் நிறைவேற்ற முடிந்த தண்டனைகள் அல்ல. 70 வயசுலேயே 80 வயசுலேயே அவன் சாவ போகிறான். இன்னொருத்தன் ஒரு மரண தண்டனை வாங்கி கொண்டு சாவ போகிறான். ஆக இதுக்கு என்னதான் பதில் என்று ஒரு கேள்வி வருகிறது. ஒரு தரப்பினர் சொல்வார்கள், இதற்குத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் கர்மா தேதி, கர்ம வினை பயன். முந்தின பிறவியில தப்பு செஞ்சா அதுக்குரிய தண்டனை அவனுக்கு மறுபிறவியில கிடைக்கும். அவன் மறுபிறவியில மோசமானவனா பிறப்பான், ஆடா பிறப்பான், மாடா பிறப்பான், விலங்கா பிறப்பான், மரமா பிறப்பான், தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறப்பான் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஊனமுற்றவனாக பிறப்பான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்ப என்ன கேள்வினா, அவனுக்கு தண்டனை கொடுத்தா வச்சுக்கிறோம், தண்டனை கொடுக்கப்பட்டது என்றால் அந்த தண்டனை எதற்காக கொடுக்கப்பட்டது என்று அவனுக்கு தெரியுமா? ஊனமுற்றவனா பிறந்திருக்கான், நான் போன பிறந்ததில்ல நான் ஏதோ தப்பு செஞ்சிருக்கேன், அதனாலதான் நான் ஊனமுற்றவனா பிறந்திருக்கேன் வாதத்துக்கு வைத்துக்கொள்வோம். சொன்னா அவனுக்கு திருப்பி எனக்கு தெரியலையேங்க, நான் என்ன பாவங்க செஞ்சேன்? ஆக ஒரு குற்றத்திற்கு ஒருவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றால் நீ என்ன குற்றம் செய்தாய்
என்பதை அவனுக்கு சொல்ல வேண்டும், அவனுக்கு தெரிய வேண்டும், அவனுக்கு உணர்த்த வேண்டும். அதன் பிறகு சாட்சியங்கள் கொண்டு வர வேண்டும். அதற்கு பிறகு தீர்ப்பு வழங்க வேண்டும். ஒன்றுமே செய்யாமல் இதனால் தான் இது இருந்திருக்கலாம் என்றால் அவன் திருந்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே இது ஒரு சரியான தண்டனை முறையாக இருக்க முடியாது. அறிவுக்கும் பொருந்தி வரவில்லை, நீதிக்கும் இது பொருந்தி வரவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மரமா பிறந்தா மரத்தினால உணர முடியுமா என்ன என்ன குற்றம் என்பதை? விலங்காக பிறந்தாலும் விலங்காக உணர முடியுமா? ஆகவே இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள தகுந்த வாதம் அல்ல. இஸ்லாம் இதுக்கு என்ன தீர்வை சொல்லியது என்று சொன்னால், மறுமை, இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதற்கு பேர் நியாய தீர்ப்பு நாள், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அதுல நீங்க எந்த அளவுக்கு குற்றம் புரிந்தீர்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு அங்கே தண்டனைகள் வழங்கப்படும். ஏனென்றால் அங்கு இறப்பு என்பது கிடையாது. சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அங்கு வாழ்வு என்பதும் கிடையாது, சாவு என்பதும் கிடையாது. நீங்கள் எவ்வளவு குற்றம் செய்தீர்களோ அந்த குற்றத்திற்கான தண்டனைகளை நீங்கள் அனுபவிக்கின்ற வரை நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, அவருடைய நரக நெருப்பில் போடுவோம், அவருடைய தோள்கள் கருகிவிடும், அவர்களுக்கு நாம் புதிய தோலை அளிப்போம் என்று சொல்லுகிறது. அங்க 5 மரணத்தினால அங்க கிடைக்கும். 200 ஆண்டு காலம் இருக்க வேண்டியிருக்கும். அதுவும் நேரடியாக அல்ல, வினைப்பட்டியல், அவனுடைய குற்றப்பட்டியல் அவனுடைய கரங்களிலே கொடுக்கப்படும். இதுதான் நீ செய்த குற்றங்கள் பார். அதை பார்த்து விட்டு அவன் சொல்வான், அந்தோ பரிதாபமே, நான் எந்த செய்த சின்ன செயல் கூட, சின்ன வினை கூட, குற்றங்கள் கூட விடப்படவில்லை, அத்தனையும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே என்று அவன் அங்கலாய்ப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. அத்தோடு சாட்சியங்கள், அவன் செய்த குற்றத்திற்கு அவனுடைய கண்கள், அவனுடைய விரல், அவனுடைய கால் எல்லாமே சாட்சியை சொல்லும். இந்த சமயத்தில் இந்த இடத்தில் நீ இன்ன பாவம் செய்தாய் என்று அவனால் மறுக்க முடியாது. எப்படி சிசிடிவி பார்த்தால் ஒரு குற்றவாளியால் மறுக்க முடியாதோ அது போன்று அவனால் மறுக்க முடியாது. ஆகவே மறுமைதான் அதற்கு முழுமையான ஒரு தீர்வாக இருக்க முடியும். அவன் செய்த குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனையை அவன் அனுபவிக்கவே. ஆக இதுதான் சரியான தீர்ப்பு. இப்போ கடைசியா ஒரு கேள்வி, கடவுள் கருணையானவர் தானுங்க, ஏன் போட்டு நரகத்துல எல்லாம் போடுறாரு அவரு? தாயை விட கருணையானவன் தாயினும் சாலப்பறிந்து, தாயை விட ரொம்ப கருணையானவளை இறைவன் மன்னிக்க கூடாதா இவங்களெல்லாம் என்று ஒரு கேள்வி வருது. இப்ப நாம அவங்க பார்த்து கேட்கிறோம், இப்போ தப்பு செய்தவனையும் மன்னிச்சிடணும், நல்லது செஞ்சவனுக்கும் ஜெயிலுக்கு சொர்க்கத்துக்கு போகணும், தப்பு செஞ்சவனும் சொர்க்கத்துக்கு போகணும். இது என்னங்க நியாயம்? இது தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? இறைவன் கருணையாளன் தான், ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், பாவங்களை எல்லாம் பார்வையினால் மாய்ப்பவன் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் அதே சமயத்தில் அவன் நீதியாளன், அதில் நீதியாளன். உலகத்துல ஒரு நீதிபதி இருக்காரு வச்சுக்கிடுங்க, கருணையான நீதிபதி, இரக்கம் உள்ள நீதிபதி. கேஸ் அவர்கிட்ட வருது, எல்லா கேஸையும் கேட்டுட்டு, அப்பா நீ இப்ப நல்லா உன்னை விடுதலை பண்ணிடுறப்ப, செஞ்சதெல்லாம் உண்மைதான், தப்பு செஞ்சிருக்கா நிறைய, ஆனா நான் உன்னை விடுதலை செய்யறேன்னு சொன்னா அந்த நீதிபதி என்ன சொல்லுவான்? எல்லாரும் என்னடா இது, ஒரு தப்பு செஞ்சிருக்கான், நிரூபிக்கப்பட்டு விட்டது, விடுதலை செய்கிறாரே நீதிபதியா இவரு. இதை போலத்தான் இறைவன் குற்றம் செய்தவருடைய தண்டனையை அவள் அனுபவிக்க வேண்டும். அப்ப மன்னிப்பே கிடையாதா? இறைவன் மன்னிக்கவே மாட்டானா? மன்னிப்பான். இறைவனுக்கு எதிராக செய்ய பாவங்கள் செய்தால் இறைவன் மன்னிப்பான். இறைவனை தொழவில்லை, ஏக இறைவனுக்கு பதிலாக பல தெய்வ கொள்கையை ஏற்றுக்கொள்கிறான், அல்லது இறைவன் விதித்த கட்டளைகளை அவன் மீறுகிறான். இப்படி இறைவனுக்கு எதிரான குற்றங்கள்லாம் செய்தான்னா இறைவன் அதை மன்னிப்பது இறைவனுடைய பொறுப்பு. ஆனால் இன்னொரு வகை குற்றம் இருக்கு, மனிதர்களுக்கு எதிராக செய்த குற்றம். மனிதனுடைய பொருளை சுரண்டியது, மனிதர்களை கொலை செய்தது, பாலியல் வன்புணர்ச்சி செய்தது, அவர்களை கேவலப்படுத்தியது, அவர்களை அவமானப்படுத்தியது, திட்டியது, இப்படி எத்தனையோ தப்புகளை மனுஷனுக்கு எதிராக மனுஷன் செய்யறாங்க. அதற்கு தீர்வு என்ன? பாதிக்கப்பட்ட மனிதன் மன்னிக்காத வரையில் இறைவன் மன்னிப்பதில்லை. கடவுள் எப்படி மன்னிப்பாரு? நீ மனிதனுக்கு எதிராக தீமை பண்ணியிருக்க, உன்னால யார் பாதிக்கப்பட்டாலும் அவன் தானே மன்னிக்கணும். இதை போய் கடவுள்கிட்ட கேட்டா எப்படி, மத குருமார்கிட்ட கேட்டா எப்படி? ஆகவே அவ்வாறு செய்தால் மன்னிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கடவுளும் மன்னிக்க வேண்டும், மனிதர்களும் மன்னித்தால் விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே எதுவுமே இல்லாம அப்படியே தப்பிச்சிடலாம் என்ற போக்கு கிடையாது. ஆக அன்புக்குரிய நேயர்களே, நாம்
தீர்ப்பு வழங்குகின்ற போது பெரிய அளவிலான ஆண்டுகள் தீர்ப்பாக தண்டனையாக வழங்கப்படுகின்றன. அவற்றை அனுபவிப்பதற்கு இந்த உலகத்தினுடைய பௌதீக விதி அவனுடைய உடம்பு ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் 70-80 ஆண்டுகளுக்கு மேல் அவன் வாழ முடியவில்லை. ஆனால் அவன் செய்த குற்றத்தினுடைய அளவோ 200 ஆண்டு காலம் இருக்கிறது. 5 மரண தண்டனைகள் அனுபவிக்க கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கு விடை மறுமைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் என்ன தவறு செய்தாலும், நீங்கள் ஊரை ஏமாற்றலாம், உலகத்தை ஏமாற்றலாம், சட்டத்தை ஏமாற்றலாம், சமூகத்தை ஏமாற்றலாம், இறைவனை ஏமாற்ற முடியாது என்பதனையும் புரிந்து கொள்ளுங்கள்.